Hello students, in the video exercise 1.4 problem பார்க்கலாம். Determine whether the graph given below represent functions. Give reason for your answer concerning each graph. ஸோ ஒரு கிராஃப் கொடுத்து அது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம கொடுக்குற ஆன்சருக்கு ரீசன் அவுட்டும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் இருக்குது அண்ட் அதில் ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. நம்ம இது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிக்கலாம் அண்ட் இது எக்ஸாக்டாக ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் இந்த கர்வ் டச் பண்ணுச்சுன்னா அது ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். சப்போஸ் அந்த லைன் வந்து மோர் தென் ஒன் பாயிண்ட்டை டச் பண்ணுச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ இந்த லைன் வந்து இந்த கர்வை 2 பாயிண்ட்ஸில் கட் பண்ணுது. தேர்ஃபோர் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இதுக்கு ரீசன் கொடுக்க போகிறோம். இது ஏன் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறோன்னா நம்ம இந்த வெர்டிக்கல் லைன் இன்டர்செக்ட்ஸ் தி கர்வ் அட் மோர் தென் ஒன் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் ரீசன். ஸோ செகண்ட் கிராஃப் போகலாம். கிராஃபில் இந்த கர்வ் இந்த மாதிரி போகுது அண்ட் அகைன் நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த லைன் வந்து நம்ம எத்தனை நாளும் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் எங்கே ட்ரா பண்ணாலும் சரி இந்த லைன் நமக்கு எக்ஸாக்டாக ஒன் பாயிண்ட்டை மட்டும்தான் டச் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த லைன் வந்து நமக்கு ஒரு பாயிண்ட்டை தான் டச் பண்ணுது. தேர்ஃபோர் த கிவன் கிராஃப் இஸ் அ ஃபங்க்ஷன். ரீசன் சொல்லலாம் பிகாஸ் த வெர்டிக்கல் லைன் டச்சஸ் த கர்வ் அட் ஒன் பாயிண்ட். இதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷன் அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் இருக்குது. இது வந்து ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ ஒரு வெர்டிக்கல் லைன் நான் ட்ரா பண்ணுறேன் அண்ட் இந்த லைன் இந்த கர்வை எக்ஸாக்ட்லி 3 பாயிண்ட்ஸ் டச் பண்ணுது. தேர்ஃபோர் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன் போகலாம். இதுக்கும் நம்ம வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறோம் அண்ட் இங்கே இந்த லைன் இங்கே எக்ஸாக்டாக ஒன் பாயிண்ட்டை தான் டச் பண்ணுது. தேர்ஃபோர் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.